நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் அப்படியே விசுவாசத்தை ஆசீர்வதிப்பாராக, கனம் பண்ணுவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் கூறிட்டு யாவரும் கேளுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கனமும் மகிமையும் புகழும் ஸ்தோத்திரமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. First we met in Mother Teresa Charitable Trust, Chennai, and the Chennai Mother Teresa Charitable Trust honored His Excellency Bishop Joshua Ji with the Mother Teresa Best Excellence Award for this year of 114th celebration of Mother Teresa. முதல்ல அன்னை தெரேசா அவருடைய 115வது பிறந்த நாள். In front of thousands of people. 1000 பேர் கூட்டிருந்தாங்க. அந்த கூட்டத்துல all the delegates from Puducherry and Tamil Nadu politicians, they also attended. கர்நாடகா பல இடத்துல 1000 பேர் கூட்டிருந்தாங்க. அந்த கூட்டத்துல பிஷப் பேராயர் ஜோசப் அவர்கள் கூட்டத்தின் முடிவில் அந்த விஞ்ஞான சேர்மன் அவர் வந்து பிஷப்பை பாராட்டி இந்த ஆனர் அவருக்கு கொடுத்தார். That is very happy, memorable thing that as soon as I see Bishop, whenever I think about him, I pray his efforts for the church and its propagation of Jesus Christ. So, very குருமார் எல்லாரும் ஜோஷுவை பார்த்த உடனே நல்ல மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து அவர் கனம் பண்றாங்க. அதை நான் விசாரித்து பார்த்த பிறகு ஐயா ஜோஷுவை ஒரு நம்பிக்கை விசுவாசம் ஒரு மேல் வந்தது. I observed that about Joshua Bishop Ji that he is spending lot of money without any profit, only self-benefit, through his efforts and through his pension for the development of church and for the development of the parish people. நான் இடத்துல கண்ட ஒரு விசேஷ காரியம் என்னவென்றால், இவர்கள் சொந்த பணத்தை, சொந்த பென்ஷன் பணத்தை செலவு பண்ணி எந்த லாபம் இல்லாம, எந்த எதிர்பார்ப்பு இல்லாம, எந்த பிரதிபலன் இல்லாம உண்மையாய் கடவுளுக்கு தொண்டு செய்தவர்களா, இது நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் அறிந்து கொண்டேன். Sometimes I used to tell him, why you need, because you have sufficient money to lead yourself, or why you want to concession this, why you want to spend it towards the people which they are not able to attend for the church regularly. So it is necessary to you like that. I used to tell him, but he says no, God will see, our people are very nice people, but some Satan is holding them not to come here to worship the God. நான் அடிக்கடி ஜோஷோட சொல்லுவேன், ஐயா நீங்க வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பணம் செலவு பண்ணி சர்ச்சை எதுக்கு கட்டுறீங்க, ஏன்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க பேசுறேன் வரமாட்டேங்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல
எல்லாம் ஏழை ஜனங்க, பிசாசனை போட்டு கட்டி வச்சிருக்கிறான். ஒரு நேரம் வரும், விடுதலை எல்லாரும் ஆண்டவர் பார்த்து வருவாங்க. நம்பிக்கையோட ஆண்டவர் சொன்னார், தரிசனம் கொடுத்தார். அந்த காலத்தினால 27 வருஷம் இருக்காங்க. அதை விடக்கூட ஆண்டவர் சொன்னதை செய்யணும். இல்லையா எனக்கு சொன்னேன். எனவே அதை சொல்லும்போது கேட்கும்போது நான் பண்ணிட்டேன். அவர் இப்படி அட்வைஸ் கொடுத்துக்கிட்டேன். அவரோட கூட இருந்து நான் என்ன பண்றேன், பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். You want to do something, help for the children and the poor people. ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் மனசுல அதிக தாமமா இருக்கிறார். ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும், ஏழை உதவி செய்யணும், நல்லா டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து பேசுவார். With his interest, he spent some money, and also we have contributed some very little, and with that he is going to help you in the Christmas day before day. And whenever I call him, he used to think about you and the parish people and the church members to help more and more, so that he told me many times to come to prepare some proposal to submit some people. And also one thing I would like to, she will give birth to a son and will call him Emmanuel, அவருக்கு இமானுவேல் பெயரிடுவார்கள். which means God is with us. இது அந்த அர்த்தம் என்ன? Isaiah 7:14. நம்மோடு கூட இருக்கிறார். நெக்ஸ்ட் Isaiah 7 chapter 14. ஏசாயா புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்குது. நான் படிக்கிறேன். ஏசாயா 7ஆம் அதிகாரம். So how many people knows what is the meaning of Emmanuel? Emmanuel அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்றாங்க? இயேசு நம்மோட இருக்கிறார். சொல்லுங்கம்மா. யார் சொல்லுது? சரோஜா சொல்லுது. இமான் சரோஜா ஒன் லேடி. சரோஜா yes. இமானுவேல் என்ன அர்த்தம்னா கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். So God is with us. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். Whenever you are in the trouble, whenever you are sick, whenever in the weak, whenever in the troubles, whenever in the poor condition, God is with us. That is the meaning of Emmanuel. நம்முடைய கஷ்டத்திலும் துன்பத்திலும் பிரச்சனைகள் மத்தியிலும் எல்லா போராட்டத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இம்மானுவேலாக உங்களோடு கூட நம்மோடு கூட இருக்கிறார். That's what the saint Jesus came to in our lives, to redeem us from all evil and protect us from the Satan. இயேசு இந்த பூமிக்கு வந்து சாத்தானுடைய பிடியிலிருந்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ரட்சிக்க, பாவிகளை ரட்சிக்க இந்த பூமிக்கு இயேசு வந்தார். In this Christmas season, once again, I am heartfully expressing my advance happy Christmas on behalf of my Andhra Pradesh, on behalf of Joshua Ji, His Excellency Bishop, and to all of you to celebrate grandly the Christmas of birth of child and be happy for the year of 2026. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில என்னோட குடும்ப சார்பில், ஆண்டவருக்கு என்னுடைய சபை சார்பில், ஐயா ஜோசையா சார்பில் சேர்த்து உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all. Thank you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். That day, our Mother Teresa Charitable Trust honor His Excellency Bishop Joshua Ji on behalf of 10,000 people. Now I am also giving the same seal to Bishop Ji, honoring him with his great reward. So உங்க சார்பில் எனக்கு மதர் தெரேசா அவன் Can I ask you that? Keys, I think the card was there. ஓகே. I also brought some small gift for your church, not for Joshua Ji. உங்களுக்காக ஒரு gift வாங்கிக்கிறேன், சர்ச்சுக்காக. ஜோசோயா இல்ல, சர்ச்சுக்காக பொதுவா ஒரு gift வந்து நான் இன்னைக்கு கொடுக்க விரும்புகிறேன். Whenever I want to give some gift to Joshua Ji, he just rejected. No, for me nothing, because I am very happy, because I have sufficient money to feed my family. My children are working. I am also getting up for my people. They are very poor. You contribute whatever you need to contribute to the church and to the church members. My that is to tell me. கேட்டதுமா